வணக்கம். இன்னைக்கு முட்டை தோசை செய்ய போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இது. ஆனாலும் லேர்னர்ஸுக்காக நான் இதை செஞ்சு காட்டுறேன். பெரியவங்க தெரிஞ்சவங்க இது இன்னைக்கு என்ன செய்யறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது இதை ஒரு ஐடியாவாக எடுத்துக்கோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹெல்த்தியாக அதே சமயம் சுலபமாக செய்யணும் அப்படின்னு நினைக்கும்போது இதை தாராளமாக செய்யலாம். இது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். இதை ஊற்றிட்டு இதை நல்லா ஒரு ஃபோர்க் வச்சு பீட் பண்ணிக்கிறேன். நல்லா பீட் பண்ணிக்கிறோம். தோசைக்கல்ல காய போட்டிருக்கேன். இது தோசைக்கல்ல காஞ்சிடுத்து. இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா பரவலாக தேய்ச்சி விட்டுறேன். அதை இப்போ கல் காஞ்சிருக்கணும். அதே சமயத்தில் தோசை வாக்கும்போது இதை தீயை கொஞ்சம் குறைச்சிக்கணும். இப்போ தோசை வார்த்துக்கிறேன். இதில் இப்போது இந்த மாவினுடைய ஈரம் கொஞ்சம் இழுத்ததும் இப்போ நம்ம அடித்து வச்சிருக்கிற முட்டையை இதில் சுற்றி விட்டுக்கிறேன். இப்போ இதை எல்லா இடத்துக்கும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இப்போ நம்ம அந்த முட்டையை நல்லா பீட் பண்ண இருக்கோம் இல்லையா, அது நல்லா ஃப்ளஃபியாக இருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும். மேலே சாஃப்டாகவும் அடியில் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் இந்த தோசை. அதனால் நம்ம சீரான தீயில் இதை வேக வச்சு எடுக்கணும். இது சுற்றி 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ இது பொறுமையாக வேகணும். இது மேலே நம்ம உப்பு மிளகுத்தூள் போடலாம். ஆனால் நான் போடுறதில்ல. நான் மிளகாப்பொடி தான் இதுக்கு தொட்டுக்க வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு தொட்டுக்கிறதுக்குன்னா சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்கும். பூண்டு சட்னி கூட நல்லாயிருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சதோ அந்த சைட் டிஷ்ஷோட இந்த முட்டை தோசையை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நான் இதை திருப்பி போட்டுக்கிறேன். திருப்பி போட்டு உடனே எடுத்துடலாம். இப்போ முட்டை தோசை ரெடி ஆகிடுத்து. இந்த மிளகாய் பொடியோட சேர்த்து சாப்பிட ரொம்பவும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.